பண்ணிட்டு இருக்க? துணிலாம் காஞ்சிருச்சுமே, அதான் எடுத்துட்டு இருக்கேன். எடுத்து நானே மடிச்சு வைக்கிறேன். அப்படியா? ஆமாம்மே. உங்களுக்கு கஷ்டமா இல்லை? இல்லைம்மே, நீங்கள் அதிகமாக வேலை செய்கிறீங்கம்மே. பாருங்க, என் பையன் எவ்வளோ அழகா எனக்கு வந்து துணி மடித்து வச்சிட்டு இருக்கான்னு பாருங்க. நீங்கள் இங்கே நிற்காதீங்கம்மே, நீங்கள் போய் படுங்கம்மே. இல்லை, நான் வீடியோ கவர் பண்ணுறதுக்காக நின்னேன்டா. பாருங்கள் எப்படி மடிக்கிறான்னு பாருங்கள். அது ஒரு பண்டல் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவான், ஆனால் மடித்த மாதிரி இருக்கும். சுருட்டி எடுத்துருவான் அப்படியே அழகாக. இப்போ என்னோடய நைட்டியை மடிக்கிறான். பாருங்கள் எப்படி மடிச்சிருவான். சூப்பர், அழகாக மடிக்கிறடா. தேங்க்யூ மம்மி. எங்கள் 3 பேரோட ட்ரெஸ்ஸையும் அழகாக செப்பரேட்டாக தனித்தனியாக வைக்கிறான் பாருங்கள். எவ்வளோ அழகாக மடித்து வச்சிட்ருக்கான் பார்த்தீங்களா? இது அவனோடது, அதனால அப்படியே அவனோடதில் வைக்கிறான் கரெக்டாக. தங்க பிள்ளை. ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டோம்மே. இன்னைக்கு ராகி சேமியா நல்லா இருந்ததா? சூப்பராக இருந்ததுமே. ராகி சேமியா ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்கிறான் பாருங்கள். அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை சூப்பராக இருந்தது, அது மட்டும்தான் சொல்லுவான். எல்லா சாப்பாட்டுக்கும் ஒரே ரியாக்ஷன் தான், சூப்பராக இருந்தது. அவன் யார் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டான், இல்லைடா? ஆமாம்மே. அப்போ நல்லா இருந்ததா இல்லையா? உண்மையே சொல்லு. சூப்பராக இருந்ததுமே, ஒன்றா இருந்ததுமே. சரி, என் பெரிய பையனோட ஷர்ட்டை மடிக்கிறாங்க. அழகாக அப்படி வச்சுட்டான் பாருங்க. துணி காய போட்டியாடா? காய போட்டுமே. இப்போ என்ன பண்ண போகிற? வீட்டை பெருக்க போகிறோமே. சரிடா. தூசி நிறைய இருக்குங்க, பார்க்குறதுக்கு தெரியல. இருக்கிற சின்ன சின்ன பொருளெல்லாம் கீழே இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து ஒதுங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா பெருக்குவாங்க. நான் இங்கே உட்காந்துருக்கேன். பிள்ளைங்க வேலை செஞ்சிட்ருக்கிறப்போ நம்ம படுக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ தூசி வருதுன்னு? இது எப்படி தான் இந்த தூசி வீட்டுக்குள்ளே வருதுன்னே தெரிலங்க. பிள்ளைங்களும் வெளியில் போக மாட்டாங்க. இவன் எப்படி பெருக்குவான் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் தூசி இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணிடுவான். அந்த தூசி இல்லாமல் பெருக்கணும்னு மட்டும் மைண்டில் வச்சுப்பான். கடைசியாக பார்த்திங்கன்னா வீடு க்ளீனாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அடியில் தான் அதிகமாக வந்து தூசி இருக்கும் அப்படின்றதுனால அடியிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தூசியெல்லாம் வெளியில் எடுத்துருவான். சின்ன பையனுக்கும் ரொம்ப முடியலைங்க, மூச்சு விடுறதுலாம் அவனுக்கு ரொம்ப சிரமம் இருக்குது. பாருங்கள், நான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். எப்படி தூசி இருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் 2 பிள்ளைங்களுக்கும் டெஸ்ட் எடுக்கணும். பெரிய பையனுக்கு வேறு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வர்றதுனால டைம் செட் ஆக மாட்டேங்குது. எனக்கு டாக்டர் சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். பையனுக்கு வேறு டைம் செட் ஆக மாட்டேங்குது, அதனால தான் போகலான்னு நினச்சிக்கிட்டு தள்ளிட்டு போயிட்டுருக்கு. நாள் வலி ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே தானே இருக்கேன். அதிகமாக ரெஸ்ட்டில் இருக்க முடியலையே, வேறு வழி இல்லாமல் சில விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ தூசி இருந்திருக்கு பார்த்தீங்களா? தெரியவே இல்லை உங்களுக்கு? இப்படி என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியலைங்க. உட்கார்றது தான் எனக்கு கஷ்டமே. நான் எழுந்து போய் படுக்கிறேங்க, முடியலை சுத்தமாகவே. டேப்லெட் போட்டாலும் வலி இருக்குங்க, ரொம்ப அதிகமாக தான் வலிக்குது. அந்த மேட்டை சரி பண்ணிடுறேன். எவ்வளோ பளிச்சுன்னு பெருக்கிட்டான் பார்த்தீங்களா? அழகாக பெருக்கிட்டான்ல தங்கம். அது பெருக்கணும்னால கொஞ்சம்
டஸ்ட் அலர்ஜி ஆயிடுதுங்க அவனுக்கு பெருக்குனா. மாஸ்க் போட்டுட்டு இனிமேல் பெருக்கு. ஓகே மம்மி. என்ன மம்மி, ரொம்ப முடியலையா? ஆமாண்டா, என்னாச்சு மம்மி? கொஞ்சம் வலி அதிகமாக இருக்குது, அதனால தான் அப்படியே படுத்துட்டேன். எப்படி இருந்ததுடா கேழ்வரகு சேமியா? நல்லா தான் மம்மி இருந்தது. ஆனால் ஏன் உதிரி உதிரியாக வரல? அதான்டா எனக்கும் தெரியல. நம்ம இதை ஃபஸ்ட் டைம் தானே வாங்கி ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு மாதிரி அழகாக நூடுல்ஸ் மாதிரி வரும்ல, அது மாதிரி வராமல் ஏதோ களி மாதிரி இருந்ததுடா. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கேழ்வரகு அந்த டைப் வாங்கினேன்ல, அடுத்த தடவை வேணால் அந்த ஒயிட் கலர் வாங்கிட்டு வரேன் மம்மி. அதை சமைச்சு பார்ப்போம். அது மைதாவில் செஞ்சுருப்பாங்கடா. இது கேழ்வரகும் மைதாவில் தான் செஞ்சுருப்பாங்க. இருந்தாலும் இது கேழ்வரகு கொஞ்சம் சேர்த்துருப்பாங்களோன்ற ஒரு நம்பிக்கையில் இதை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இதுக்கு அந்த கேழ்வரகு கஞ்சியே நம்ம போட்டிருக்கலாம் மம்மி. இனிமேல் இதை நம்ம ட்ரை பண்ணவே வேண்டாம்டா. அதுக்கு பதிலாக கேழ்வரகு கஞ்சியை போட்டு குடிச்சிட்டாலே போதும், அதுவே நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விடுவா மம்மி? வேண்டாம்டா, நான் தேய்ச்சிட்டேன். நீ படிச்சிட்டியா? படிச்சிட்டேன் மம்மி. எல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் மம்மி. பாத்திரம்லாம் கழுவி வச்சிட்டேன் மம்மி. சரிடா. நீங்கள் போட வேண்டிய டேப்லெட்லாம் போட்டிங்களா மம்மி? போட்டேன்டா. அப்போனா நல்லா தூங்குங்க மம்மி. சரிடா, நீயும் போய் தூங்கு, சரியா? ஓகே மம்மி. குட் நைட்ரா. குட் நைட் மம்மி. இதுதாங்க அந்த கேழ்வரகு சேமியா. எனக்கு ரொம்ப முடியல அப்படின்றதுனால பெரிய பையன் நானே செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். நான் இங்கேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் எப்போவுமே சேமியா செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க வீடியோவில். வீடியோ கவர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். நான் வந்து எப்பவும் போடுற மாதிரி கஞ்சியே போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஒரே டைப்பாக கஞ்சியே போடுறாங்களே அப்படின்னு. வீடியோக்காக தான் மெயினாக இதை வாங்கினோம். சின்ன பையன் ரொம்ப ஆசையாக இருந்தான், ஏன்னா இது நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். தண்ணி பத்தலைங்க, ட்ரை ஆகிட்டு இருந்தது. அதுக்கு சொன்னான் பையன், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி பண்ணி ஒரு வழியாக களி மாதிரி அப்படியே வந்ததுங்க. பையன் வீடியோ எடுத்து என்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம், வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு டவுட்டு. பசங்கக்கிட்ட 2 பேர்கிட்டையும் இது நல்லா இருக்கான்னு அதனால தான் கேட்டேன். ஆனால் 2 பேருமே அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல இருக்கணும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறா. இது உனக்குடா. ஓகேண்ணா. எனக்கு நான் போட்டுக்கிறேன். தண்ணி சரியாக வைக்கல, அதனால தான் கெட்டி ஆயிடுச்சுடா. அப்படியாண்ணா? ஆமாண்டா. இப்போ அம்மாவுக்கு போடுறேன்டா. ஓகேண்ணா. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறான். இந்தாங்கண்ணா ஃபோன். எப்படி இருக்குடா? சூப்பராக இருக்குண்ணா. நான் அம்மாவுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன்டா. ஓகேண்ணா. அம்மே, அது எனக்கு செய்ய தெரியல அம்மே, கொஞ்சம் சரியாக வரலை. தண்ணி சரியாக செட் ஆகலை, அதனால கொஞ்சம் சரியாக வரல அம்மே. நான் செய்கிறத விட நீ நல்லா தான் செஞ்சுருக்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. நீயும் சாப்பிடு. தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கானா? சாப்பிட்டுட்டு இருக்கேன் அம்மே. சரி, நீயும் சாப்பிடு. இது வந்து அப்படியே களி மாதிரி ஆயிடுதுங்க, இந்த மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்றோம். இன்றைக்கி மார்னிங் என்ன சாப்பாடு தெரியுமாங்க? தயிர் சாதம் செஞ்சுட்டேங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கா? அவ்வளோதான், சிம்பிளாக தயிர் சாதத்தை தாளித்து செஞ்சாச்சு. இதுக்கு சைடிஷ் எதுவுமே வைக்காமல் கொடுக்குறீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. பாருங்கள், சின்ன வெங்காயத்தை உரிக்கிறேங்க. சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிட்டேங்க. இப்போ தயிர் சாதத்துக்கு சின்ன வெங்காயம் வச்சு சாப்பாடு தரேன். இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக தான் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் அழகாக அப்படி வெங்காயத்தை இப்படி தூவிக்கலாம். இதை இப்போ சின்ன பையனுக்கு கொடுக்கலாம். ஆனியனோடு சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குமே. சரி, ஓகே. பாருங்கள், லஞ்சுக்கும் ஆனியன் வச்சாச்சுங்க. பசங்க சாப்பிட்றாங்க. இன்றைக்கி காலையிலையும் மதியத்துக்கும் சிம்பிளாக சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.